பிரியமானவர்களே, அன்பின் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட தேவன் பேசுவார். தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 3வது வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு நிருபத்தில் நாம் பார்க்கிற பொழுது வாசித்தோம் என்று சொன்னால், அவர் பிலமோனுக்கு மாத்திரமல்ல, அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற பிரியமுள்ள அப்பியாளுக்கும் உடன் வேலைக்காரனாகிய அக்ரிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வரும் சபைக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமாய் அந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த பிலமோனுக்கு நிறுவம் பிலமோனுடைய வீட்டில் கூடி வர சபைக்கும் பிலமோன் சபையில் கூடி வர அப்பியாளுக்கும் அக்ரிப்புக்கும் பொருந்தும். மாத்திரமல்ல, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட அது பொருந்தும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஆகவே கிருபை சமாதானம் வேதத்தில் நாம் வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா, கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய காரியம். தயவு, இரக்கம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்கள். ஸோ கிருபை என்பது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனே கொடுக்கிறார். தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய தயவினாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அப்படி அவர் கிருபையை கொடுக்கிறார். கிருபை தான் மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். த கிரேஸ் என்று சொல்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் கூட நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் இப்படியே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், கன்னிமரியாளை பார்க்க போன தேவதூதன் அவளை பார்த்து இப்படியே அழைக்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி. அங்கே கிருபை வருகிறது பாருங்கள். கிருபை இருக்கிறதுனால தான் தேவன் தேடி வருகிறார். மரியாளை தேடி வந்து மரியாள் இடத்துல ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்பதை உணர்ந்து உரைக்கிறார், சொல்லுகிறார் பாருங்கள், தெரியப்படுத்துகிறார். அப்போது அது கிருபையாக இருக்கிறது. வயிற்றிலே அவர் கருத்தாங்கினார் அல்லவா, அந்த வார்த்தை மாமிசமாகி என்று சொல்கிறோம். மாமிச வடிவிலே வந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நமக்குள்ளே வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். ஸோ கிருபை ப்ளஸ் சத்தியம், பார்த்தீங்களா? கிருபை ப்ளஸ் வார்த்தை இயேசு கிறிஸ்து உருவாகிறார். கிருபை ப்ளஸ் சத்தியம் உருவான இயேசு கிறிஸ்து மாம்ச வடிவில் வந்தவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த கிருபையை குறித்து இன்னும் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, எபேசியில் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதாலே தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா கிருபையும் விசுவாசமும், கிருபையும் சத்தியமும், கிருபையும் விசுவாசமும். இங்கே பிலமோனுக்கு நிருபத்தில் இங்கே தேவன் இப்படியே உணர்த்துகிறார் பாருங்கள், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பார்த்தீங்களா? ஸோ கிருபையும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இன்றைக்கும் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு பவுலுக்கு பிரியமான உடன் வேலையாளாக இருக்கிற பிலமோனுக்கு எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற சபை மக்களுக்கும் கூட இருக்கிற போர் சேவகருக்கும் சகோதரிகளும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு சபையில் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, இன்றைக்கும் நாம் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது, அதிகாலையில் இயேசுவோடு சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கும் அந்த கிருபை சமாதானத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, எங்களுக்கும் அந்த கிருபை சமாதானத்தை கொடும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுப்பார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிற அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானத்தை பெருக பண்ணுவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடினாலே, உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விசுவாசோடு ஜெபிக்கிறதுனாலே, என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபையும் சமாதானத்தையும் பெருக செய்வீரா. கிருபை நிறைந்தவர்களாக நாங்கள் பூமியிலே வாழ கிருபை பெற்றவர்களாக, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களாக, கிருபையினாலே விசுவாசமும் ரட்சிக்கப்பட்டவர்களாக,
இந்த பூமியில் நாங்கள் கிருபையும் சமாதானம் உள்ளவர்களை வாழும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.